லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 23வது வீடியோவுல இந்த சேனல்ல நெவர் நியூ ஃபேக்ட் சீசனா வெளியான 60, 61 மற்றும் 62வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. பண்டை காலத்துல ரோம் நகரத்துல பொதுவா இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல கிளாடியேட்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆண் வீரர்களுக்கிடையே கடும் சண்டை போட்டிகள் நடத்தப்படும். இதை போலவே அந்த காலத்துல பெண் வீரர்களும் இருந்தனர். அவங்க கிளாடியேட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவர்களும் பொழுதுபோக்குக்காகவும் தங்கள் முதலாளிகளுக்கு பெருமை தேடித்தரும் விதமாவும் ஆண்களைப் போலவே பெண்களும் சண்டை போட்டாங்க. கோலாக்கரடிகள் ஒவ்வொன்னுக்கும் தனித்துவமான கைரேகை இருக்கும். ஆஸ்திரேலியாவுல மட்டுமே காணப்படுற மரங்கள்ல முதுகுல குட்டிகளோடு ஏற டெட்டி பேர் பொம்மை மாதிரி இருக்கிற மார்சுபியல்கள் அப்படிங்கிற ஒரு வகையான பாலூட்டிகள் வகையை சார்ந்துதான் இந்த கோலாக்கள். நாம எல்லாரும் கோலாக்கரடிகள் சொல்லி பழகினாலும் இது கரடி வகையை சேர்ந்தது இல்ல. மாறாக ஆஸ்திரேலியாவுல காணப்படுற தன்னோட வயிற்ற பகுதியில கங்காருக்களை போல பைகளோட இருக்கிற விலங்குகள் தான் இந்த மார்சுபியல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சிம்பன்சிகளுக்கும் கொரில்லாவுக்கும் கூட இதே மாதிரி தனித்துவமான கைரேகைகள் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சீன கிராமப்புறங்கள்ல வாத்துக்கள் தங்கள் காவல் படையில் சேர்த்திருக்கிறாங்க. இந்த வாத்துக்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறதாலேயும் ஏதாவது புதுமையா பார்த்தா அதிகப்படியா சப்தம் எழுப்புறதாலேயும் நம்மூரு காவல்துறையில இருக்கிற பயிற்சி பெற்ற நாய்களைப் போல இந்த வாத்துக்களை காவல் வாத்துக்களாக சீன காவல்துறை உபயோகப்படுத்துது. கிரீன்லாந்து சுறாவுக்கு அதிகப்படியாக 500 ஆண்டு காலம் வரையில் உயிர் வாழும். இந்த உலகத்துல முதுகெலும்பு கொண்ட உயிரினங்கள்ல மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டது அப்படின்னா அது இந்த கிரீன்லாந்து சுறாக்கள் தான். தற்போதுள்ள சுறாக்கள்லேயே மிகவும் பெரிய இனமும் இந்த கிரீன்லாந்து சுறாதான். பாரிஸ் நகர்ல இருக்கிற ஏறக்குறைய 1083 அடி உயரம் இருக்கிற ஈஃபில் டவர் ஒவ்வொரு கோடைகாலத்திலும் குளிர்காலத்தில் இருப்பதை விட சிறிதளவு வளருது. தண்டவாளங்கள்ல 2 பாலங்களுக்கு இடையே சிறிய அளவுல ஒரு கேப் இருப்பதை பார்த்திருப்போம். அது எதுக்குன்னா ரயில் வேகமா போகும்போது உராய்வினால ஏற்படுற வெப்பத்தினால அது தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற வெப்ப விரிவாக்கத்தினால விரிவடையும் போது நெருக்கமாக அமைச்சிருந்தா ஒன்னோட ஒன்று மோதி வெடிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஈஃபில் டவர் அப்படிங்கிறது இரும்பினால ஆனது. இதே தெர்மல் எக்ஸ்பென்ஷன் காரணத்தினால தான் இந்த ஈஃபில் டவரும் கோடை காலத்துல முழுக்க வெப்பத்திலேயே இருக்கிறதால இந்த இரும்பு விரிவடையுது. இதனால தான் ஈஃபில் டவர் ஒவ்வொரு கோடையிலும் மற்ற காலங்கள்ல இருக்கிறத விட 6 அங்குலம் அதாவது 15 சென்டிமீட்டர் வரை அதிக உயரத்தோட இருக்கும். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான்ல நள்ளிரவுக்கு பின்னாடி நடனம் ஆடுறத தடை செய்யும் சட்டம் இருந்துச்சு. 1948ஆம் ஆண்டு ஜப்பான்ல இயற்றப்பட்ட ஃபுய்கோ சட்டத்தின்படி நள்ளிரவு தாண்டியும் நடைபெறும் நடனக்கழகங்கள் திறந்திருக்க கூடாது. கை கால் இடுப்பு அசைச்சு ஷிபுயா அப்படின்னு சொல்லப்படுற துடிப்பான அசைவுகளோட நடனமாடுறது விபச்சாரத்துக்கு வழிவகுக்கும்னு அந்த காலத்துல கருதப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துக்கு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. 2013ஆம் ஆண்டுல நடனத்தடையை நீக்குமாறு சட்டமியற்றுபவர்களை வலியுறுத்தி ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோருடைய கையொப்பத்துடன் மனு சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இதே போல தொடர்ந்து நடந்த பல நிகழ்வுகள்னால இறுதியாக 2016ஆம் ஆண்டுல இந்த புதிய திருத்தச் சட்டமான ஃபுய்கோ சட்டமியற்றப்பட்டுச்சு. வாழைப்பழத்துக்கு விதைகள் இருக்குது. ஆமா, பெர்ரி வகையைச் சேர்ந்ததான இந்த வாழைப்பழங்கள் சாப்பிட முடியாத தோல் அப்படிங்கிற எக்ஸோகார்ப், சாப்பிடக்கூடிய மென்மையான சதைப்பகுதியான மீசோகார்ப் மற்றும் விதையான எண்டோகார்ப் அப்படிங்கிற 3 அடுக்குகளை கொண்டதுதான் இந்த வாழைப்பழம். வாழை மரம் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா டெக்னிக்கலா இந்த வாழையானது ஹெர்ப் அப்படிங்கிற மூலிகை வகையை சார்ந்தது. இந்த உலகத்திலேயே மிகவும் குறைஞ்ச வயசுல வாக்களிப்பவர்கள் அப்படின்னா அது 16 வயதுதான். சில நாடுகள்ல 16 வயதிலேயே வாக்களிக்கிற உரிமை வழங்கி இருக்குது. பிரேசில், ஈக்குவடார், ஆஸ்திரியா, கியூபா, குர்ஞ்சி, ஜல் ஆஃப் மேன், ஜெர்சி, மால்டா, நிகாரகுவா, ஸ்காட்லாந்து, அர்ஜென்டினா போன்ற பல நாடுகள்ல தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்களிக்கும் உரிமையை தங்களோட 16 வயதிலேயே பெறுவாங்க. செயற்கை தசைநான்கள் உருவாக்குறதுக்கும் கண் தையல் மற்றும் தாடை பழுது போன்ற மருத்துவத்திற்கு பயன்படும் பொருட்கள், குண்டு துளைக்காத ஆடைகள், மேம்படுத்தப்பட்ட கார் ஏர் பேக்குகள் போன்றவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய சிலந்தி பட்டு நார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்காக சிலந்திகளை பண்ணைகளாக வளர்த்தபோது அவை ஒன்றையொன்று கொண்டு அழித்து கொள்வதை கவனித்த விஞ்ஞானிகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியா, அதாவது அதிகப்படியா ஸ்பைடர் சில்க் அப்படின்னு சொல்லப்படுற சிலந்தி பட்டுநார் உற்பத்தி செய்யறதுக்காக யோமிக் பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு உயிரியல் பேராசிரியரான் ராண்டி லூயிஸ் மற்றும் அவரோட சில ஆராய்ச்சியாளர்கள் இணைஞ்சு சிலந்தியோட டிராக்லைன் பட்டு மரபணுக்களை ஆடுகளோட இணைக்க முடிவு செஞ்சாங்க.
இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7 ஆட்டுக்குட்டிகள் இந்த மரபணுக்களோட உருவாக்கப்பட்டன. இவை பாலூட்ட துவங்கும்போது இந்த பாலில் இருந்து சிலந்தி பட்டு நார்கள் அதிகளவில் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்குது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போற எல்லா விஞ்ஞானிகளும் ரஷ்யன் மொழி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா, கனடா அப்படிங்கிற 5 நாட்டோட விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு உருவாக்கிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச விண்வெளி நிலையத்தோட அதிகாரப்பூர்வ அலுவல் மொழி ஆங்கிலம். இருந்தாலும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தோட முழுமையான பணி 2011ல் முழுமையாக முடிவடைந்து செயல்பட துவங்கியதுக்கு புறம் இங்க ஆராய்ச்சி செய்யறதுக்கு விண்வெளி வீரர்களை கொண்டு போறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், உணவு போன்ற பல தேவைகளை கொண்டு போறதுக்கும் ரஷ்யாவின் விண்கலனான ஷோயுஸ் விண்கலத்தினால மட்டுமே இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக முடியும். இந்த ஷோயுஸ் விண்கலத்தோட கட்டுப்பாடுகள் அனைத்தும் ரஷ்ய மொழியில் இருக்குது. இதனால தான் சர்வதேச விண்வெளிக்கு பயணிக்கிற விஞ்ஞானிகள் அமெரிக்கர்களானாலும் சரி, மற்ற எந்த நாட்டைச் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரஷ்ய மொழி கத்துக்கிறது அவசியம். எறும்புகள் எவ்வளோ உயரத்தில இருந்து கீழே தூக்கி போட்டாலும் இறந்து போகாது. எறும்புகளோட எக்ஸோஸ்கெலட்டன் அப்படிங்கிற பாறை மாதிரியான தலையோட்டு பகுதியை கொண்டிருக்கிறதாலேயும் கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற புவியீர்ப்பு விசையால அதிக வேகத்துல இழுத்து விடுற அளவுக்கான எடை சுத்தமா இல்லாத காரணத்தாலேயும் தான் இந்த எறும்புகள் எவ்வளோ உயரத்திலிருந்து கீழே போட்டாலும் ஒரு சிறிய காயத்தை கூட ஏற்படுத்த முடியாது. ஒரு காலத்துல பெல்ஜிய அரசு அஞ்சல்களை அனுப்புறதுக்கு பூனைகளை பயன்படுத்தி இருக்காங்க. பெல்ஜியத்துல இருக்கிற லீட்ஸ் நகரத்துல 1870 கள்ள ஏறக்குறைய 37 பூனைகளை அஞ்சல்களை அனுப்புறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அஞ்சல்களை ஒரு நீர்ப்புகா பைகள்ல கட்டி குறிப்பிட்ட இடங்களுக்கு இந்த பூனைகளை அனுப்பியிருக்காங்க. சீனாவோட கோஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிற பேய் திருமணம் சட்டவிரோதமானது அப்படின்னு சீன அரசாங்கம் அறிவிச்சது. அதென்ன பேய் திருமணம்? சீன பாரம்பரியத்துல திருமணமாகாத ஆணோ அல்லது பெண்ணோ இறந்து போன பிறகு அவர்களோட மறுமை பயன் பெறுவதற்கும் அவர்களோட துணைக்காகவும் இறந்த பிணங்களோட உயிருள்ள அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்படுற திருமணச் சடங்குதான் இந்த கோஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிற பேய் திருமணம். ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் பாரம்பரிய பழக்கமாக இருந்த இந்த வழக்கம் முதல்ல இறந்த உடல்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சு. பிற்காலங்கள்ல இது உயிருடன் உள்ளவர்கள் இறந்தவர்களோட திருமணம் நடக்கிறதாக மாறிடுச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வரதட்சணை, சீர், நகைகள், வேலைக்காரர்களை பரிசளிக்கிறது கூட இந்த திருமணத்தோட பங்குதான். ஆனா இது எல்லாமே ஒரு பேப்பர்லேயே முடிஞ்சிடும். அஞ்சலி செலுத்துற மாதிரி காகித அஞ்சலிகளினாலேயே இவையனைத்தும் வைக்கப்பட்டுச்சு. ஆனா விருந்துகள் உண்மையாவே நடக்கும். 1949ஆம் ஆண்டுல சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தால் இந்த கோஸ்ட் வெட்டிங் முழுமையாக தடை செய்யப்பட்டுச்சு. கலிபோர்னியா விஞ்ஞானிகள் பனிப்பொழிவிலிருந்து மின்சார சக்தியை பெறுற இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைந்த செலவினத்துல உருவாக்கப்படுற இந்த கருவி சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிற சிலிக்கான் தகடுகளை போலவே சிறிய, மெல்லிய மற்றும் வளைந்து கொடுக்கும் தகடு போன்றது. பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிற நேர்மறை எனர்ஜியா இருக்கிற பனிப்பொழிவு பிடிக்கிறதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிற எதிர்மறை எனர்ஜியா இருக்கிற சிலிக்கான பயன்படுத்தி இந்த இயந்திரம் இயங்குது. இதை பயன்படுத்தி மின்சக்தியை பெற்று தெருவிளக்குகள் போன்றவற்றை இயக்க இது பயன்படுது. புறாக்களோட மூதாதையர்கள் மரங்கள் இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிடுச்சு. ஏறக்குறைய 45 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக கார்டிலாஜினஸ் பிசஸ் அப்படிங்கிற குருத்தெலும்பு மீன்களோட வகையைச் சேர்ந்ததுதான் இந்த சுறாக்கள் அல்லது சுறாக்களோட மூதாதையர்கள். சுறாக்கள் இல்லைன்னா இதோட மூதாதையர்களோட ஆரம்பகால புதைப்படிவ சான்றுகளை வச்சு இந்த சுறாக்கள் ஏறக்குறைய 45 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஆர்டோவிசியன் காலத்தோட பிற்பகுதியில தோன்றிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உலகம் முழுமையும் பரவியிருக்கிற தாவரங்கள் அதாவது மரங்கள் ஏறக்குறைய 36 முதல் 40 வரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தோன்றி இருக்குது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 23வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.